இந்த கதையோட ஸ்டார்டிங்ல 90s ஒரு கலவரம் போயிட்டு இருக்கு. கலவரத்துல ஒரு குட்டி பையன் ஜனனின்னு சொல்லி அவனோட தங்கச்சியை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். போய் ஒரு பஸ் முன்னாடி நிக்கிறான். பஸ் அப்படியே எரியுது, அப்படியே அந்த பஸ் வெடிக்குது. இதை கட் பண்ணா ஹீரோ அப்படியே எந்திரிச்சு பாக்குறாரு. ஹீரோ மலேசியாவில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்குன்னு பஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சிருக்காரு. இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் கப்புள்ஸாகவும் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தும் ஹீரோக்கு தான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ஒரு ஆசையா இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஊருக்கும் கிளம்பிடுறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணும் பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோக்கு. அப்போ ஹீரோ சொல்றாரு, நீங்களாம் லவ் பண்ணி இருக்கீங்க, நான் அதுக்கு லவ்வே பண்ணது, லவ் பண்ண காலகட்டத்திலலாம் நான் வந்து கடன் அடைக்கிறது இப்படியே போயிட்டேன், நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல கரெக்டாக அப்போ ஹீரோயினோட என்ட்ரி. ஹீரோயினுக்கு ஒரு ஹீரோயின் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசையாக இருக்கும். ஸோ அதுக்காக சின்ன சின்ன ஆர்டிஸ்டாக பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருப்பாங்க. அங்கே ஹீரோட சொந்தக்காரங்கள ஒரு தாத்தா ஒருத்தர் செத்து போயிடுறாரு. இந்த நியூஸ் நம்ம ஹீரோவுக்கு வருது. ஹீரோவும் கிளம்பி அங்கே போறாரு. ஹீரோயினோட தாத்தா தான் அவங்க. ஸோ ஹீரோயின் தாத்தா செத்ததுனால பெரிய கிழமை போச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ஹீரோயினும் கிளம்பி இப்போ அங்கே வந்துடுறாங்க. அப்போ தான் ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினா அந்த ஒரு இலை வீட்டில் தான் பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும் போது ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு லவ் வந்துடுது. நல்லா அடிச்சுட்டு இருப்பாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆகிட்டு இருப்பேன். பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஹீரோயினோட அம்மா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுவ. ஹீரோ போய் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்கன்னே வச்சுக்கலாம். நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சி போச்சுன்னு சொல்லி இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல, அப்புறமேட்டு இவங்க ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் பேசி இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. என்னோட ட்ரீமே ஃபுல்லாக ஹீரோயின் ஆகணுங்கிறது தான். பட் ஆனால் ஹீரோட கல்யாணம் பண்ணி கொடுத்தக்கட்டும் இதுக்கு மேலே என்ன பண்ண போறோம்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்க ஒரு சிதறல் பண்ணுறாங்க. இந்த கல்யாணத்தையே ஹீரோயின் வந்து ஒரு பிளான் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் வீட்டில் ஹீரோயினோட இருக்கிற அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கூட ரொம்ப நெருக்கமாக பழகிறதா பார்த்த உடனே ஹீரோயின் இதுக்கு மேலே உங்களை வச்சு அவர் என்கிட்ட வந்துருவாரு, நீங்களாம் வெளியே கிளம்பலாம்னு சொல்லி ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே தள்ளிடுறாங்க. இப்போதான் ஹீரோக்கே புரியுது ஹீரோயினுக்கு நம்மள பிடிக்கல, அதாவது நமக்கு மட்டும் தான் ஹீரோயினை பிடிச்சிருக்கு, நம்ம ஒரு பொண்ணு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிச்சுன்னு சொல்லி ஹீரோ வந்து கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ நைட்டு பார்ல போயிட்டு அவரோட மாமாட்ட ஹெல்ப் கேட்குறாரு. அப்போ தான் அந்த பார்ல இருக்கிற மேனேஜரு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியாவும் இவர் மாமா வேணாம்னு சொல்ல மாமா வந்து கொஞ்சம் அப்படி அடிக்கிற மாதிரிலாம் ஐடியா கொடுக்க அவர் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஊருக்கு அனுப்பி விட்டுறாரு. அப்புறம் தான் பார் மேனேஜர் தான் ஐடியா கொடுக்குறாரு, நான் வந்து வேற ஒரு சிம் கார்டு உனக்கு தரேன், இந்த சிம்மை ஃபோனில் போட்டு அவர்கிட்ட பேசு, வேற ஒரு பேர்லான்னு சொல்ல விக்ரம்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட வேலையை இந்த விக்ரம் கேரக்டர்ல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறது தான். இந்த டைம்ல தான் ஹீரோயினா ஒரு ப்ரொடியூசர் ஆடிஷன் கூப்பிட ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாங்க. அங்கே போன வேகத்தில் வெளியே வந்துடுறாங்க. ஹீரோ தான் கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஸோ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயினை பற்றின எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அங்கே போய் ஃபோன் பண்ணி விக்ரமாக பேசும்போது ஹீரோ அங்கே வந்து ஹீரோயின்ட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட சொல்ல ஹீரோ உடனே அங்கே போய் ப்ரொடியூசரை பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு டேரக்டர் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்ல அவளுக்கு பெரிய ஹீரோயின் ஆகணும்னு தான் ஆசை. ஹீரோ ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, நானே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது பரவாயில்ல நானே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க மாதிரி சொல்லிடுறாரு. இது ஒரு லவ் ஸ்டோரி, இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் தான் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லவுமே ஹீரோ வந்து உடனே நான் தான் இந்த படத்தில் ஹீரோ நடிப்பேன், அப்போ தான் நான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்ல அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு இவன் எப்படி இப்போ வந்து ஹீரோவை நம்ம பார்க்கறது, இவனுக்கு பார்த்து அவன் ஹேர் ஸ்டைல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டைலிஸ்ட் பொண்ணு வந்து ஃபுல்லாக ஹீரோவை மாற்றி கொண்டு வந்து நிற்கிது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோயினா அசந்து போயிடுறாங்க. இவ்வளோ தூரம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஷூட்டிங்க்கும் போகிறாங்க. அந்த பாரோட மேனேஜர் தான் ஐடியா கொடுத்துருப்பேன். அவரும் சொல்கிறாங்க இதோட அந்த விக்ரம் கேரக்டரை கட் பண்ணு, இதுக்கு மேலே விட்டது ரொம்ப ஆபத்தாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கரெக்டாக ஃபோன் பண்ணேன், சரி நான் பேசுகிறேன் இந்த ஒரு டைம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா நெருப்பு அப்படியே பற்ற வைக்கிறாங்க. நெருப்பை பார்த்தா நம்ம ஹீரோக்கு பயம். ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த கலவரத்திலே ஃபுல்லாக நெருப்பாக இருக்கும். அதை பார்த்ததுலேருந்து ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயமாகவே இருக்கும் எப்பயுமே. இதுக்கப்புறம் இப்படியே ரொம்ப நாள் ஓடுது. ஹீரோயின் வந்து விக்ரமுக்கு ஃபோன் பண்ண விக்ரம் வந்து ஒரு ஃபேன் பையாக தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ஹீரோயின் திருப்பியும் விக்ரமுக்கு ஃபோன் பண்ணாலும் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அட்டன் பண்ணுறதில்ல. ஹீரோயின் வந்து திருப்பி விக்ரமுக்கு ஃபோன் பண்ணாலும் நம்ம ஹீரோ அட்டன் பண்ண மாட்டார். ஏன்னா இதுக்கு மேலே விட்டு ஆபத்தாக மாறிடும் அப்படிங்கிறதுனால ஹீரோ வந்து அட்டன் பண்ணாமல் வச்சிருப்பாரு. அப்புறம் ஹீரோயினும் கொஞ்ச நாள் போக போக ரொம்பவே டல்லாக ஆரம்பிக்கிறாங்க. ப்ளஸ் கடைசியாக விக்ரம் கேரக்டரில் ஹீரோ ஃபோனை வைக்கும் போது நான் வந்து உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பிடுறேன்னு சொல்லி ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் அனுப்பிவிட்டு இந்த கண்ணாடியை பார்த்துட்டு போங்க, நீங்கள் தான் உங்களுக்கு இருக்கிற பெரிய கிஃப்ட்டு, உங்களால் எல்லாமே முடியும், இந்த கண்ணாடி பாருங்கள் உங்களுக்கு மோட்டிவேட் ஆகணுமோ சொல்லி அந்த கண்ணாடி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதையும் ஒரு டைம் ஷூட்டிங்கில் நம்ம ஹீரோ தெரியாமல் தள்ளி விட்டு உடச்சிடுவார். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் செம்மையாக கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃபைட் சீக்வன்ஸ் செட்டில் எல்லாமே ஃபயராக இருக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ஒரு மாறி ஆயிடுது. அதே டைம் இந்த ப்ரொடியூசர் இருப்பார்ல, ஃபஸ்ட்டு போய் நம்ம ஹீரோ ப்ரொடியூசர் அடிச்சிருப்பாரு. ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் அந்த படத்துக்கு அவரோட ஆள் தான். ஸோ நம்ம டேரக்டர் ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இந்த ஹீரோவையும் அந்த ஹீரோயினையும் 2 பேர்த்தையும் அடிச்சு கொண்டுருங்கடான்னு சொல்லிட்டு போயிடாரு. நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு ஹீரோயின்ட்ட போக ஃபுல்லாக சுற்றி நெருப்பாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டு ஹீரோயினையும் காப்பாற்றிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹீரோட்ட சொல்கிறாங்க, இந்த வரைக்கும் நீங்கள் பண்ணதுலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு
போறேனே தெரியல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சோகமாக சொல்லிட்டாங்க. அந்த வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங்கும் முடிஞ்சது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்புறம் மலேசியாவே நான் கிளம்புறேன், என்னோட ட்ரீம் தான் ஃபுல்ஃபில் ஆகல, அவளாச்சும் ஃபுல்ஃபில் ஆகிட்டான்னு சொல்லி அவங்க மாமாட்ட சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்லி நைட்டு கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயின்ட்டு வந்து ஒரு கால் விக்ரமுக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்து எடுத்து பேசுகிறாரு. எடுத்து பேசும்போது நான் வந்து உனக்கு கன்ஃபார்ம் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுக்காக ஹீரோயின் கூப்பிடுறாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அடிபட்டு கிடக்கும் போது ஹீரோயின் ஒரு டைம் விக்ரமுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஹீரோ எடுத்து பேசும்போது ஹீரோயின் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, நம்ம வந்து எவ்வளோ தான் வெறுத்தாலும் ஒருத்தர் நம்மளால் அன்பு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அதுக்கு முடியும், உண்மையாக லவ் பண்ணால் முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நீங்கள் எதையாவது இழந்திருக்கீங்களான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க ஹீரோ சொல்கிறாங்க, நான் வந்து என்னோட தங்கச்சி ஜனனியை இழந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வந்து இவனுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமேனு சொல்லி அந்த தொலைஞ்சு போனால் அவங்களுக்கு பாப்பாவை திருப்பியும் பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து ஹீரோ முன்னாடி நிறுத்துறாங்க. அந்த காஃபி ஷாப்பில் ஹீரோயின் உட்காந்து விக்ரமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஹீரோ தானே விக்ரம். ஸோ ஹீரோ போகிறாரு. போயிட்டு நீங்கள் யாருக்காச்சும் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அந்த மேனேஜர் சொல்லியிருப்பாரு, நீ அவட்ட நல்லா நோட்டீஸ் பண்ணு, அவளோட கண்ணையும் கையையும், அப்போ தான் தெரியும் அவள் வந்து உன்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி. அப்போ நம்ம ஹீரோ போய் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயினோட கையும் கண்ணும் பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கவே இல்லை, நர்வஸாக இருக்காங்க. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயின் வந்து இன்னொருத்தரையும் கூப்பிட்டு வராங்க. அதாவது நம்ம ஹீரோவுடைய பாப்பாவை கூப்பிட்டு வந்து முன்னாடி நிறுத்துறாங்க. ஹீரோக்கு அதை பார்த்த உடனே ஒரு மாறி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயினும் விக்ரம் சொன்னதெல்லாம் சொல்ல, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இருங்க நான் ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அங்கே போய் விக்ரம் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு வரலங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவும் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஷூட் ஒன்று எடுக்கணுமா, அதுக்காக அந்த கோர்ட் சீனில் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் நிற்க வச்சிருக்காங்க. உங்களுக்கு டைவர்ஸ் வேணுமான்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு வந்து ஜட்ஜம்மாவும் நடிக்கிறவங்க கேட்க, அப்போ ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. சாரிப்போன்னு சொல்லி அப்படி ஃபோன் எடுத்து பார்த்தா லீலான்னு சொல்லி வருது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ தான் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்ரம் நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினுக்கும் தெரிஞ்சு போச்சு விக்ரமா பேசுறது ஹீரோ தான் சொல்லி. அப்புறம் ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஹீரோ எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த ஒரு கதையும் முடிஞ்சிருது நண்பா. ஃபைனலி இந்த படத்தோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ஸ்டோரி. கன்ஃபார்ம் ஒன்ஸ் இல்லைனா டுவைஸ் கன்ஃபார்ம் பார்க்கலாம். ஃபேமிலி சொன்ன போய் பார்த்தாலும் உங்களுக்கு அவ்வளோ போர் அடிக்காது. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. பழக்கப்பட்ட கதையாக இருந்தாலுமே அதையும் தாண்டி எக்ஸ்பிரஷனை கரெக்டாக கன்வே பண்ணிட்டாங்க ஆடியன்ஸ் கிட்ட. ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே. உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி வச்சிருங்க நண்பா.